श्रीमती रामानुजाय नमः। पार्थाय प्रतिबोधितां भगवता नारायणेन स्वयं व्यासेन ग्रथितां पुराणमुनिना मध्ये महाभारतम् अद्वैतामृतवर्षिणीं भगवतीम् अष्टादशाध्यायिनीम् अम्ब त्वामनुसन्दधामि भगवद्गीते भवद्वेषिणी. நாள்தோறும் பகவத்கீதையில் பகவான் ஆத்ம சாட்சா்காரத்தை பற்றி மேலும் சொல்லிட்டு வர அந்த ஒரு சமயத்தில் முயற்சி திசையிலேயே, அதாவது ஞானம் கூடிய கர்மயோகம், என்ன ஞானம், நான் தான் செய்கிறேன்ற அந்த எண்ணம் இல்லாமல் அந்த ஒரு அறிவு சேர்ந்து இருக்கக்கூடிய அந்த கர்மயோகத்தை செஞ்சுட்டு வர நிலையிலேயே, இன்னும் அதை செஞ்சு முடிக்கலை, முடிச்சு பலன்லாம் கிடைக்கல, ஆனால் அந்த செஞ்சுட்டு வர நிலையிலேயே, அந்த முயற்சி தசையிலேயே சமதர்சனம் வர்றதுனால அவங்க ஆத்ம சாட்சா்காரத்திலேயே நிலை நிற்கிறாங்க அப்படின்ற பகவான் சொன்னார். இப்போது அடுத்து 20வது ஸ்லோகத்து மூலமாக பகவான் ஒரு நிலையை விளக்குறாரு. என்னது அப்படின்னா, வேண்டியது வேண்டாதது அப்படின்றதுனாலாம் பாதிக்கப்படலை ஒருத்தர் அப்படின்ற நிலை. அதாவது இந்த ஸ்லோகம் தொடங்கி 6 ஸ்லோகங்களில் 6 நிலைகள் பற்றி பகவான் சொல்கிறாருன்னு நம்ம பார்த்தோம் இல்லையா. அதில் இந்த 20வது ஸ்லோகத்தில் முதல் நிலை, வேண்டியது வேண்டாதது அப்படின்றதெல்லாம் பாதிக்காத ஒரு நிலை. ந பிரஹ்ருஷ்யேத் பிரியம் பிராப்ய நோத்விஜேத் பிராப்ய சாப்ரியம் ஸ்திர புத்திர சம்மூடஹ பிரம்மவித் பிரம்மணி ஸ்திதஹ. பிரம்மவித், ஆத்மாவை பற்றி முழுமையான அந்த அறிவு இருக்கக்கூடியவர் தான் பிரம்மவித். வித்துனா தெரிஞ்சிருக்கிறது, அதாவது ஆத்மாவை பற்றி முழுமையாக தெரிஞ்சிருக்கு அந்த அறிவு இருக்கக்கூடியவர் அப்படின்ட்டு. பிரம்மணி ஸ்திதஹ, அந்த ஆத்மாவிலேயே நெஞ்சை செலுத்திடுறாரு, மனசை செலுத்திடுறாரு, அதுலேயே நிலை நிற்கவர் அப்படின்ட்டு. ஸ்திர புத்திஹி, அதுலேயே நெஞ்சு செலுத்தினது மட்டும் இல்லை, ஸ்திரமான புத்தி அதுலேயே, அதாவது உறுதி. எப்பயோ ஒரு தடவை மனசில் நினைக்கிறத பற்றி இல்லை, அந்த ஆத்ம விஷயமே தான் எப்போதும் நெஞ்சில் இருக்கக்கூடிய அந்த உறுதியான புத்தி, அதுதான் ஸ்திர புத்தி. அசம்மூட, ஆத்மாவை பற்றியே நினைச்சிட்டு இருக்கிறது மட்டும் இல்லை, இந்த மாறிக்கிட்டே இருக்கிற அந்த உடல் பற்றி நினைக்காதவன். அதாவது நினைக்காதது அப்படின்னா என்ன, அதில் பெருசாக சிந்தனை செலுத்தாதவங்க. சுவர் இருந்தால் தான் சித்திரம் எழுத முடியும். அதாவது இந்த நமக்கு இந்த ஆத்ம விஷயம் பற்றி நினைக்கிறதுக்கோ இல்லை அந்த ஆத்ம விஷயமாக செயல்படுறதுக்கோ இந்த உடல் தேவை, அவ்வளவுதானே தவிர அதை தாண்டி உடலுக்கு முக்கியத்துவம் கொடுக்காதவங்க. இப்படிப்பட்ட ஒருத்தர் ஆத்மாவை பற்றி முழுமையான அறிவு இருக்கக்கூடியவங்க, ஆத்மாவிலேயே நிலை நிற்பவங்க, ஆத்மாவிலேயே தன்னோட நெஞ்ச உறுதியான புத்தியோடு செலுத்தினவங்க, இந்த மாறிக்கிட்டே இருக்கிற உடலில் பெருசாக ஆசை வைக்காதவங்க. இப்படிப்பட்டவங்களுக்கு என்ன பெருமை இருக்கும், என்ன நடக்கும் அவங்களுக்கு அப்படின்னா, பிரியம் பிராப்பிய, ஏதான பிடிச்சது கிடைக்கும்போது ந பிரஹ்ருஷ்யேத், ரொம்ப ஆனந்தம் கூத்தாடுறதெல்லாம் கிடையாதவங்க. அதே போல் அப்பிரியம் பிராப்பியச்ச, பிடிக்காதது எதானு கிடைக்கும்போது கூட நோத்விஜேத், ரொம்ப வருத்தப்பட்டு மனசு உடைஞ்சும் போகிறதில்ல, அப்படி ஒரு நிலைக்கு அவங்க வந்துடுறாங்க. அதாவது எனக்கு பிடிச்சது எனக்கு பிடிக்காதது அப்படின்றதெல்லாம் தாண்டின ஒரு நிலை இது அப்படின்ட்டு பகவான் சொல்கிறார். இதுதான் முதல் நிலை. ஏன்னா ஆத்ம சாட்சா்காரத்தை நோக்கி செயல்படுறது, அதாவது கர்மயோகம் செஞ்சுட்டு வர்றது அப்படின்னா என்ன, முதல்ல இந்த வெறுப்புகளெல்லாம் தொலைச்சிடணும். அப்போது அதுதான் பகவான் சொல்கிறார், எப்போ ஆத்ம விஷயத்துலேயே நம்ம ஈடுபட ஆரம்பிக்கிறோமோ அப்போ நமக்கு அந்த பிடிச்சது பிடிக்காதது அப்படின்றது நமக்கு பெருசாக அது நம்மளை பாதிக்காது அப்படின்ற நிலை தான் அந்த 20வது ஸ்லோகத்தில் சொல்கிறாரு. அடுத்த நிலையில் அடுத்த ஸ்லோகத்தில் பார்க்கலாம். ஜெய்.